சாதி கூட வர சொல்றேன். வழியிலும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற கொடுத்துள்ளோம். வரப்போகின்ற காலத்தில் கழக பணியானாலும் சரி, மக்கள் பணியானாலும் சரி, எனது தந்தை வழியிலே எங்களது குடும்பத்தார், என் தாய் தந்தைக்கும் எனது சகோதரர்களுக்கும் என் உடன் பிறந்த அனைத்து எனது மகள் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் பசி வேற இருக்குது. வீட்டுக்காரர் வேற திட்டுவார். வீட்டாண்ட போனா எங்கடி போனேன் மணி 1:30 மடந்த கேளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை வரவேற்பு நல்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். 5 வருட காலங்கள் மக்கள் பணியாற்றிய கவுன்சிலர்கள், அதைத் தொடர்ந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய கழக. இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இங்கே பேசும்போது நம்ம ரவி சொன்னார், ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளில், பேரூரில், நகராட்சியில், அதே மாதிரி ஒன்றியங்களில் பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரத்து இருக்காது. ஆனால் இந்த ஊரில் மட்டும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒன்று பைபாஸ் இருக்கு. என்ன வீடு இப்போ ஒன்றியத்தில், நகரத்தில், ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவங்கலாம் பிடிஓ எதிர்பார்த்துருக்கணும். அதே மாதிரி பணத்தை கலெக்டரை எதிர்பார்த்துருக்கணும், ஆட்சியாளர்களை எதிர்பார்த்துருக்கணும். ஆனால் இந்த ஊரில் மட்டும் பார்த்தீங்கன்னா வரத்து வந்துக்கிட்டே இருக்கும். சிஎஸ்ஆர் ஃபண்ட் இந்த வரத்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வரத்தின் அடிப்படையில் தான் ஏறக்குறைய 190 கோடிக்கு நான் பணியாற்றுக்குன்னு பெருமையாக சொன்னார். அது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா அதை வாங்குறது பெரிய விஷயம். சிஎஸ்ஆர் அங்கே இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளிடம், பெரும்பாலும் அவங்க நமக்கு சும்மா தரல, முழுக்க அந்த சிஎஸ்ஆர் கொண்டு அவளுக்கு வர வேண்டிய, அவங்க செலுத்த வேண்டிய அரசு அதோட அங்கே இருக்கக்கூடிய அவளுக்கு வருகின்ற வருமானத்தை, அந்த வருமானத்துக்குள்ள ஒரு தொகையை அவங்க நலப்பணிகளுக்கு செலுத்தணும். அந்த பகுதியின் மக்களுக்கு நலப்பணிக்கணும். அப்படிப்பட்ட தொழிற்சாலை இங்கே இருக்கிற தனியார் தொழிற்சாலைகள் இங்கே இருக்கின்ற காரணத்தால் அதன் மூலம் நிறைய வரத்து வந்தது. அந்த வரத்து மூலம் செய்தார். உண்மையிலுமே அவர் சொல்லும்போது மாநகராட்சியில் நான் இருக்கிற சட்டமன்ற ஒரு எனக்கு பொறாமையாக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு செய்திருக்கார் என்றாலும் பொறாமையாக இருக்குது. ஆக அந்த அளவுக்கு அருமை நண்பர் ரவி அவர்கள் ஒரு சில இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை எப்படி கொண்டாடுற ரகசியத்தெல்லாம் கூட நம்ம கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜ் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அவர் எனக்கு கிளாஸ் எடுத்தால் நல்லா இருக்கும். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை நமது மாண்புமிகு கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு விழாவின் நினைவாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து நமது பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஒரே நிமிஷம் எல்லாருக்கும் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் நலத்திட்ட உதவிகள் வழங்க. ஒரு 2 மாற்றுத்திறனாளிகள் அடுத்த பதவிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று. ஏன்னா அடுத்து எங்காலாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் தான் பொறுப்புக்கு வரணும்.
சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, மாவட்ட செயலராக, மந்திரியாக நீங்களாம் வரணும். அருமைத்தம்பி ஆனந்த் போன்றவர்களும் இந்த பொறுப்புக்கு வரணும். ஆகவே உங்களுக்கெல்லாம் நாங்கள் வழிவிட தயாராக இருக்கோம். அடுத்த இளைஞர்களை வழிநடத்தவும் தயாராக இருக்கோம். ஆக உங்கள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி முடிக்கின்றேன். நன்றி. அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே எங்கேயும் எந்த மாநிலத்தில் பெரிய பெரிய ஜாமானா நிற்கிறாங்க எம்பியா. அந்த இடத்துல கூட இல்லாமல் முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, தரமானவர், நல்லவர். இருந்தாலும் அது எங்களுக்கு தெரியும். ஆனால் பொதுமக்களுக்கு சாதாரண பாமரருக்கு தெரியுமானா தெரியாது. அப்படியாப்பட்ட தன் பொறுப்பை ரிசைன் போட்டு வந்து நிற்கிறார். அவருக்கு எந்தவித செலவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5,72,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க. தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்குகள் பெறுவதை பெற்ற சட்டமன்ற நாடாளுமன்ற வேட்பாளர் யாருன்னா நம்ம மரியாதைக்குரிய சசிகாந்த் அவர்கள். இந்தியாவில் 2வது. ஆக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்கள் 5,72,000 வாக்கு. ஆக எதுலேயுமே திருவள்ளூர் மாவட்டம் 2வது இடம் இல்லைன்ற அளவுக்கு இந்த ஆட்சிக்கு நம்ம ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி 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 தேடி தந்திருக்கிறோம். அதே போன்று தான் வருகின்ற காலகட்டத்திலையும் நீங்கள் நல்லாட்சி நடத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வரின் கரத்தை வலுப்படுத்துகின்ற அளவிற்கு நீங்கள்லாம் ஒன்றாக இருந்து அவருக்கு மீண்டும் அவருக்கு ஆதரவு தந்து ஆட்சி படத்தை 2வது அமைவதற்கெல்லாம். ஏன்னா அவங்க உட்கார்ந்ததான் நமக்கெல்லாம் இல்லைன்னா வேற யாரும் வந்தாங்கன்னு வச்சுக்க. கடந்த ஆட்டத்தில் 10 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சியில் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு சின்ன பிள்ளை ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும். சட்ட ஒழுங்கு கெட்டது, முழுக்க பொருளாதார சீரழிவு, விலைவாசி ஏற்றம், எந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் இருக்குது. ஆனால் அப்படியேப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் இந்த ஒரு 3.5 ஆண்டு காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலை. எங்கேயோ நடக்கின்ற செஸ் கூட பார்த்தீங்கன்னா செஸ் போட்டி ரஷ்யாவில் நடக்கின்ற ரஷ்யாவில் வார் நடக்கிறதால எங்கே நடத்தலாம் முடிவெடுக்கிறான். அப்போ எங்கே நடத்தினா சரியாக இருக்கும், அமைதியான பூங்கா எந்த இடத்துல அமைதியாக இருக்குது அங்கே நடத்தலாம்னு சொல்லுவோம். இந்தியாவை தேர்ந்தெடுக்கிறான். இந்தியாவில் எந்த அமைதியான மாநிலம் எங்கே நடத்தலாம்னு இருக்கோ தமிழ்நாடை தேர்ந்தெடுக்கிறான்.